வணக்கம். இந்த காணொளியில மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த வியாதி டீமைலினேட்டிங் டிசீஸ். அது என்ன சார் டீமைலினேட்டிங் டிசீஸ்? நம்மளாம் சட்டை போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய நரம்புகளும் சட்டை போட்டுருக்கு. அந்த சட்டை வேறு மயலின் அப்படின்னு பேரு. இந்த மயலின் உறிஞ்சு போறது பாத்தீங்களா? அந்த மாதிரி மயலின் உறிஞ்சி போறது டீமைலினேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டீமைலினேஷன் நம்மளுடைய மூளை தண்டுவடம் அப்படிங்கிற மையப்பகுதி நரம்புகள், சென்ட்ரல் நர்வ்ஸ், அதுல வரக்கூடிய டீமைலினேஷன் தான் பல விதங்கள் உள்ள. அந்த விதத்துல ஒரு முக்கியமான ஒரு வியாதி மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், சென்ட்ரல் டீமைலினேட்டிங் டிசார்டர். மையப்பகுதி நரம்புகள்ல சட்டை உரியும் வியாதி. இது ஏன் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ்ல 100% எங்களுக்குலாம் தெரியல. ஆனா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம மேல திரும்புவதுக்கு முக்கியமான காரணமா அமையுது. அது என்ன எதிர்ப்பு சக்தி நம்ம மேல திரும்புறது? இதை பத்தி ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். ஆனா ஒரு சுருக்கமா இங்க சொல்லிடுறேன். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டின்னு சொல்றோம். இதற்கு ஒரு உதாரணமா நம்மளுடைய போர் வீரர்களை சொல்லலாம். நம்ம போர் வீரர்கள்லாம் நம்ம குஜராத் எல்லையில, பஞ்சாப் எல்லையில நிப்பாட்டி வச்சிருக்கோம். நம்மளுடைய எதிரி படைகள் உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம நிப்பாட்டி இருக்கோம் இல்லையா? ஆனா இந்த போர் வீரர்கள் எனப்பட்ட இம்யூனிட்டி நம்ம மேலேயே அவன் குண்டு போட்டான்னா, இதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்மளுடைய ஆடு நமக்கே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வியாதி தான் ஆட்டோ இம்யூனிட்டி. அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம மேலே திரும்பி வரக்கூடிய முக்கியமான வியாதி தான் இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ். இதற்கு பல பரிணாமங்கள் அமையலாம். இந்த வியாதி ஒரு ரிலாப்சிங் ரெமிட்டிங் டிசீஸ். அது என்ன ரிலாப்சிங் ரெமிட்டிங் டிசீஸ்? ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சரியாகி திருப்பி சரியாகி, இந்த மாதிரி வந்துட்டு போகக்கூடிய தன்மையுடைய வியாதி. இந்த வியாதியை நம்ம முதல்ல இருந்தே கண்டறிஞ்சு தீவிர சிகிச்சை கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? வந்துட்டு போகும்போது சில சமயம் முழுசா குணமாகும், சில சமயம் முழுசா குணமாகாம தொக்கி வச்சுட்டு போயிடும், கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு மிச்சம் வச்சுட்டு போனா நிறைய பேரோட வாழ்க்கையில பல சிக்கல்கள் ஏற்பட்டுலாம். ஆனா முதல்ல இருந்தே இதற்கு வைத்திய முறைகளை தீவிரமா செய்யணும். ஒரு பேஷண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தோணுனா கூட அந்த சமயத்திலேயே கூட தீவிரமான சிகிச்சை செய்யணும். இதற்கு என்னென்ன பரிணாமங்கள் அமையலாம்? திடீர்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க, எனக்கு கண்ணு திடீர்னு ஒரு சமயம் உளி போயிடுச்சு சார், கண்ணு சரியா தெரியல. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆப்டிக் அப்படின்னா கண்ணு, அதுல வரக்கூடிய நர்வுன்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிக் நர்வ்ல வரக்கூடிய இந்த தொந்தரவை ஆப்டிக் நியூரைட்டிஸ்னு சொல்றோம். இது நிறைய பேருக்கு முதல் பரிணாமம் அமையும். இதை தவிர நடக்க கஷ்டம். ஏன் நடக்க கஷ்டம் வரும்? நம்ம தண்டுவடத்துல வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸ்பைனல் கார்டு, அதை மயலான்னு சொல்றோம், அதுல வரக்கூடிய பிரச்சனை மயலைட்டிஸ். அதனால நடக்க ஒரு கையோ ரெண்டு கையோ, ஒரு காலு ரெண்டு காலு, அல்லது ரெண்டு காலு ரெண்டு கை எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மை. அந்த மாதிரி நம்ம தண்டுவடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா யூரின் போறது கூட சில சமயம் கஷ்டப்படலாம். இது தவிர்த்து தொடு உணர்ச்சிகள்ல பாதிப்பு ஏற்படலாம். கை வராம போறது, தொடு உணர்ச்சிகள்ல பாதிப்பு ஏற்படுறது, யூரின் கண்ட்ரோல் இல்லாம போறது, இது எல்லாமே இந்த வியாதிக்கு பல்வேறு பரிணாமங்கள். சில பேருக்கு கொஞ்சம் நாள் அப்புறம் கையை அப்படி தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் இந்த வியாதியில வரலாம். இதை தவிர நம்முடைய சிறுமூளையில பாதிப்பு ஏற்படும் பொழுது அவங்க நடக்கிறதுல தள்ளாட்டம், அவங்க பேச்சுல குளறல், இது ஏற்படலாம். இந்த கண்கள் ரெண்டும் ஒன்னா பாக்குறது பாத்தீங்களா, அதுக்கு பதில ஒன்றரை கண் மாதிரி ஆறது, இதுவும் இந்த வியாதியில ஒரு பரிணாமம். சில பேருக்கு இதனால நினைவாற்றல்கள்ல நாளப்படைவுல பாதிப்பு ஏற்படலாம். இது எல்லாமே இந்த வியாதிக்கு உண்டான பல்வேறு கட்டங்கள்ல நடக்கக்கூடிய பாதிப்புகள். இது ஒன்னோ பலவோ ஒருத்தங்களுக்கு ஒரு சமயத்திலேயோ பல சமயத்திலேயோ ஏற்படலாம். இப்ப இந்த வியாதியை நாங்க எப்படி கண்டறிவோம் அப்படின்னா பரீட்சைகள் செய்வோம். அதுல முக்கியமான பரீட்சை மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் செய்யப்படக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன். இது ரொம்ப முக்கியம், அது பண்ண சொல்லுவோம். இதை தவிர நாங்க இஎம்ஜி மெஷின் அப்படிங்கிறதுக்கு மூலமா நாங்க நரம்புகளையும் சோதனை பண்ணுவோம். அதுல இவோக்டு பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிற டெஸ்டும் இதுல முக்கியமான பங்கு வகிக்கும். இது தவிர தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து லம்பார் பஞ்சர் டெஸ்ட் மூலமா நாங்க ஆலிகோ குளோனல் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்கிறத பார்ப்போம்.
பரீட்சைகள், ரத்த பரீட்சைகளும் நிறைய செய்வோம். இது எதுக்குன்னா, இந்த வியாதி தானா அல்லது இது போலயே வேஷம் போட்டு வேற எதுவும் வியாதி வந்திருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டுகள். அதுல நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம மேல திரும்புற மாதிரி ஆட்டோ இம்யூன் வியாதிகள் பார்க்கறதுக்கு, அதுலயே என்எம்ஓ அப்படிங்கிற நியூரோமைலிட்டிஸ் ஆப்டிகான்னு ஒரு வியாதி அது இருக்கான்னு பார்க்கறதுக்கு, எம்ஓஜி மைலின் ஆலிகோடென்ட்ரோசைட் கிளைகோபுரோட்டீன் அசோசியேட்டட் டிசீஸ் எம்ஓஜி அப்படிங்கிற ஆன்டிபாடி பார்க்கறது, இது போன்ற பல பரீட்சைகளும் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தானா வேற வியாதியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பரீட்சைகள்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் பரிந்துரைகள் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வியாதியை முதல்ல ஒரே அடி அடிச்சு தாக்கணும். நம்ம இந்த வியாதி தன்மையை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா ஸ்டீராய்டு அப்படிங்கிற மருந்து நம்ம கொடுக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் மூலமா ஸ்டீராய்டு ஒருத்தங்களை உள்நோயாளியாக அனுமதிக்கத்தான் நம்ம சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும். 5லேருந்து 7 நாட்கள் அந்த இன்ஜெக்ஷன் நம்ம ஏற்றுவோம். அதற்கு பிறகு அந்த ஸ்டீராய்டை மாத்திரையாக நாங்கள் பரிந்துரை செய்வோம். இப்போ இந்த ஸ்டீராய்டுங்கிறது வந்து ரொம்ப நல்ல வைத்தியம். ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய உண்டு. அதனால ரொம்ப நாள் நம்ம கொடுக்க முடியாது. இந்த வியாதியோடைய தன்மையை போய் நம்ம மாத்துறதுக்கு டிசீஸ் மாடிஃபையிங் ட்ரக்ஸ் அப்படின்னு பல மருந்துகள் உள்ளன. அந்த மருந்துகளையும் இதற்கு அடுத்தது நம்ம இந்த வியாதி என்னங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம கொடுப்போம். அந்த மருந்துகள் பல உள்ளன. அது வந்து மருந்துகள் வாய் வழியாக கொடுக்கக்கூடிய டைமிதைல் ஃபியூமரேட் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறந்த மருந்து. இதை தவிர ஃபிங்கோலிமோன்னு ஒரு மருந்து இருக்குது, டெரிஃப்ளூனமைன்னு மருந்து இருக்குது. முந்தி காலத்துல இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு விட சொல்லுவோம். ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் டெய்லியே போட சொல்லுவோம். கிளாட்டிரமைர் அசிட்டேட், இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற மருந்துகள்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்தில் அது பெருசாக நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த ஓரலாக வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்துகளே சிறந்தனமாக இருக்குது. இந்த மருந்துகளுக்கே நிறைய கண்ட்ரோல் நிறைய பேருக்கு வரும். இதுலேயும் வராது, இதை மீறியும் வியாதியோட தன்மை கூடுதுன்னா இதற்கு உயர்ந்த ரக மருந்துகள் உள்ளன. அந்த மருந்துகள்லாம் இன்ஜெக்ஷனாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள். அந்த மருந்துகள் உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒக்கரலிசிமேப்னு ஒரு மருந்து வந்து இருக்குது. முந்திலாம் நாங்கள் ரிடிக்ஸிமேப்னு மருந்து கொடுப்போம். ஒஃபர்டாமுமேப்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து நம்ம இன்சுலின் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். நம்ம மேற்சொன்ன பல மருந்துகள் இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம ஏற்றி விடணும் அட்மிஷன் பண்ணி. நட்டலிசிமேப்னு ஒரு மருந்து இருக்குது. இது போன்ற பல மருந்துகள் அட்மிஷன் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய மருந்துகள். அது எந்தெந்த காலகட்டத்தில் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு அட்டாக்கோட வரும்போது அவங்களை உடனடியாக சரி பண்ணுறதுக்கு ஸ்டீராய்டு மருந்து, மறுபடி வரக்கூடிய தன்மையை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த மருந்துகள் இன்ஜெக்ஷன்ஸ்லாம். இந்த மருந்துகள்லாம் பல வருடங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சொல்லப்போனால் முதல்ல ஸ்டீராய்டு கொஞ்ச நாள் கொடுத்து நிப்பாட்டிட்டு இந்த டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸை பல வருஷங்கள், முன்னாடிலாம் எவ்வளோ வருஷம் தெரியாது, இந்த காலகட்டத்தில் மேபி லைஃப் லாங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வியாதியோட ட்ரீட்மெண்ட் விட்டோம்னா திருப்பி வரக்கூடிய வியாதி இருக்குது. இந்த வியாதிக்கு நாங்கள் என்ன அச்சீவ் பண்ண பார்ப்போம் அப்படின்னா, நோ எவிடன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆக்டிவிட்டி. இந்த வியாதி உள்ள இருக்குதுன்னு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழிக்கணும், நீடா அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மருந்துகள்லாம் கொடுப்போம். மருந்துகள் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நாங்கள் ரத்த பரீட்சையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வியாதி தன்மை எப்படி இம்ப்ரூவ் ஆகுன்னு பார்க்கறதுக்கு ஃபாலோ அப் ஸ்கேனும் பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தங்களுக்கு பண்ணின உடனே ஒரு ஸ்கேனும் நிப்பாட்ட மாட்டோம். பின்னாடி சில மாதங்கள் கழிச்சு ஒரு தடவை பண்ணுவோம். நல்லா இருக்கிறவங்களுக்கு வருஷம் ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு சில வருடங்கள் கழிச்சு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை நாங்கள் ஒரு வருஷம் இல்லாமல் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மருத்துவர்களோட மேற்பார்வையில் இருந்து வைத்தியம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வைத்திய முறைகள் செஞ்சால் நல்ல பலன் விளைவிக்கும். மருத்துவரோட மேற்பார்வையில் தான் இந்த பேஷண்ட்ஸ் எப்பொழுதுமே இருக்கணும். இருந்தால் இந்த காலகட்டத்தில் சிறந்த முறையில் வைத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய் தான் இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ். இது தெரிஞ்சு வைத்தியம் பண்ணி நல்ல பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட பதிவு தான் இது. நன்றி, வணக்கம்.